ஹலோ மை டியர்ஸ். அப்போ நமக்கு வெயிட் கெயின் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நல்ல லைஃப் ஸ்டைலை எப்படி ஃபாலோ பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் டயட். நமக்கு டயட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல நியூட்ரியஸ் டயட் வேணும். ஹலோ மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஃபைன். அப்போ நம்ம இன்னைக்கு உள்ள வீடியோவில் ஃபுட், ஸ்லீப், எக்ஸசைஸ், அப்போ இந்த 3 வேயும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வெயிட் கெயின் பண்ணலாம்னு உள்ளது தான் பார்க்க போகிறோம். அப்போ குயிக்காக வீடியோக்குள்ளாடி போகலாம். கமான், லெட்ஸ் கோ. ஸோ நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி 2 வெப்சைட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிட்டா போதும் BMI கால்குலேட்டர்னு. நீங்கள் இதில் போய் உங்களோட ஏஜ், உங்கள் பாடி வெயிட்டு, உங்களோட ஹைட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற வெயிட் நார்மலாக இல்லை அதிகமாக இருக்கீங்களா இல்லை கம்மியாக இருக்கீங்களான்னு உள்ளதை அது உங்களுக்கு ஷோ பண்ணும். இன்னொரு வெப்சைட்டு கலோரிஸ் கால்குலேட்டர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ 70 கிலோ இருக்கீங்க, உங்களுக்கு 80 கிலோ வெயிட் கெயின் பண்ணணும். ஸோ நீங்கள் இது இப்போ இருக்கிறதையும் கொடுத்துக்கிட்டு நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய வெயிட்டையும் கொடுத்துட்டீங்கன்னா பெர் டே நீங்கள் எத்தனை கலோரிஸ் சாப்பிடணும்னு உள்ளதையும் அது உங்களுக்கு ஷோ பண்ணும். அப்போ நம்ம கலோரிஸ்னா என்ன, அது எப்படி சாப்பிடலாம்னு உள்ளதை நம்ம வீடியோக்குள்ளாடி போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் டயட். நமக்கு டயட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல நியூட்ரியஸ், கலோரி ஜாஸ்தியாக இது இருக்கிற மாதிரி டயட் சாப்பிடணும். ஸோ இதை மட்டும் போதாது, நமக்கு ஆப்பிடைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். சரி, நிறைய பேருக்கு பாடி வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா பசி இருக்காது. ஸோ கொஞ்சம் சாப்பிட்டோடனே வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ இவங்களுக்கு பசியை நமக்கு தூண்டணும். பசியை எப்படி தூண்டலாம்? நம்ம இப்போ ஒரு நேரம் சாப்பிட்ற ஃபுட்டை நம்ம 3 டைம்ஸாக சாப்பிடணும். நம்ம இப்போ நார்மலாக மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் 3 டைம்ஸ் சாப்பிடியும். நம்ம இந்த 3 டைம்ஸ் சாப்பிட்றத 6 to 7 டைம்ஸ் சாப்பிட்ற மாதிரி பார்க்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 hours தாண்டி இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிடுங்க. அதுக்கடுத்து 2 hours தாண்டி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஸோ இப்படி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு பசி இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாகிடும், அதுக்கப்புறம் தூக்கம் வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பசியை தூண்டலாம், சாப்பிடிய ஃபுட்டோட அளவையும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு பாடிக்கு தேவையான கலோரிஸும் கிடைக்கும். அப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கிறது மாதிரி சம் ஃபுட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஒன் எக்கை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். நமக்கு பாடி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே மார்னிங் ஒரு 2 பாயில் பண்ண எக்கு முழுசாக சாப்பிட்ருங்க. நமக்கு மார்னிங் தேவையான அளவுக்கு நியூட்ரிஷன் அதுலேயே இருக்குது. அதுக்கப்புறம் பனானாலேயும் இப்போ ஒரு பனானாயை எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயே 120 to 130 கிராம் கலோரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நாள் 2லேருந்து 3 வாழைப்பழம் சாப்பிட வேண்டிய அளவுக்கு நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்துள்ளது பீனட். நமக்கு பீனட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 கிராம் பீனட்டில் நமக்கு அரௌண்ட் 500 கிராம் 530 கிராம் அளவு நமக்கு கலோரிஸ் கிடைக்குது. மில்க், அதுக்கப்புறம் மில்க்லேயும் உங்களுக்கு நிறைய கலோரிஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் ரைஸ், அதுக்கப்புறம் சிக் பீஸ், தென் உளுந்து, நமக்கு கருப்பு உளுந்து இருக்குது, கூடவே எள்ளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே வெயிட் கெயின் பண்ணுறது, கலோரிஸ் ஜாஸ்தி உள்ள ஃபுட்டு. இது நம்ம எப்படி கரெக்டாக சாப்பிடலாம்? நமக்கு எப்போவுமே ரைஸு கூட ப்ரோட்டீன் ஆட் பண்ணணும். நமக்கு ரைஸு கூட ரெட் மீட்டு இல்லைனா ஃபிஷ்ஷை ஆட் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட்டும் கிடைக்குது, ப்ரோட்டீனும் கிடைக்குது. ஸோ இப்படி கிடைக்கும்போது நமக்கு பாடி வெயிட்டு ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மோர் சான்ஸ் இருக்குது. இன்னொன்று, நமக்கு ஓட்ஸ் ப்ளஸ் மில்க். நமக்கு ஓட்ஸும் மில்க்கும் ஆட் பண்ணும்போது அதுலேயே நமக்கு பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன். இன்னொன்று பொட்டேட்டோவில் இந்த வெள்ளை பொட்டேட்டோயும் ரொம்ப நல்லது, ஸ்வீட் பொட்டேட்டோயும் ரொம்ப நல்லது. ஸோ இதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இல்லைன்னா தயிர் கூட சாப்பிட்டுக்கோங்க. தயிர் ப்ளஸ் பொட்டேட்டோ செம காம்பினேஷன் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேஷ்யூவாக இருக்கட்டும், இல்லைனா பீனட்டாக இருக்கட்டும், சீஸ் வித் டோஸ்ட்டு. ஸோ இப்படிப்பட்ட சாப்பிடுங்க. சீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட். அதில் ஹை கலோரி இருக்குது, நிறைய கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ சீஸ் கிடைக்கலன்னா நம்ம ஊரில் பன்னீர் கிடைக்கும், பன்னீர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்படி சாப்பிட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக வெயிட் கெயின் ஆகும். ஸோ உங்களுக்கு ஹை கலோரி இருக்கிற ஃபுட்டில் ஹனி வேறு ஒன்று. ஸோ இந்த வேலை நீங்கள் கலோரிஸ் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபுட்டை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், கிரியாட்டின் எப்படி, ப்ரோட்டீன் எப்படின்னு. அதில் நிறைய நமக்கு மசில் மாஸ் ஆகத்தக்கன ப்ரோட்டீன் இருக்குது, தேவையான அளவு கலோரிஸும் கிடைக்கும். ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீனில் 120 கிராம் கலோரி இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு 2 முட்டையிலே எடுத்துகிட்டு போயிடலாம், ஒரு உருளைக்கிழங்குலேயே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ எனக்கு பெருசாக ப்ரோட்டீன் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அது ஓகே, வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஸ்லீப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இவ்வளோ கலோரிஸ் சாப்பிடியோம், இவ்வளோ ஃபுட்டு சாப்பிடியோம். ஸோ இந்த ஃபுட்டை எல்லாத்தையுமே நமக்கு எனர்ஜியாக மாற்றுறதுக்கு, நம்ம பாடியில் ஒரு நல்ல ஒரு மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு, நம்ம மசிலை எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு, மசில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பெட்டர் டைம் தான் ஸ்லீப். இந்த ஸ்லீப்பு நீங்கள் ரெகுலராக கண்டினியூ பண்ணிடுங்க. நைட் ஒரு 9 இல்லைனா 10 o'clock முடிஞ்ச வரைக்கும் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 8 hours கண்டினியூ ஸ்லீப் ரொம்ப மஸ்ட்டு. இங்கே தான் நமக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் வே. இல்லைனா நமக்கு கன்ஃபியூஷன், மறுநாள் நமக்கு ஃபுட்டில் எல்லாத்தையுமே குழப்பி விட்டுரும். நமக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு. ஓகே, தென் எக்ஸசைஸ். நமக்கு எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு
எல்லாருக்குமே டவுட் இருக்கும், இவ்வளவு கலோரிஸ் சாப்பிடியனே, இவ்வளோ ஃபேட் சாப்பிடியனே, எனக்கு வெயிட் போடாதா, தொப்பை போடாதா, டபுள் சின் போடாதா? கண்டிப்பாக போடும். இவ்வளோ கலோரிஸ் இவ்வளோ ஃபேட்டு சாப்பிடும்போது நீங்கள் வெயிட் கெயின் ஆகுவீங்க. கெயின் ஆகிறதுக்கு கூடயே உங்களுக்கு தொப்பை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டபுள் சின் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கார்டியாக் பண்ணணும். ஸோ 20 மினிட்ஸ் கார்டியாக் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கார்டியாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளோட ப்ரீத்திங்கை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹார்ட் பீட்டு, நல்ல ஒரு ப்ரீத்திங் கிடைக்கும் போது இந்த ப்ரீத் என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்சிஜன் கலந்த பிளட்டை நம்ம மசிலுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்து நம்ம மசிலை எல்லாத்தையுமே ஒன்று ரீஃப்ரெஷ் பண்ணி விடுது. ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் பாடி ஸ்ட்ரென்த்தை ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட்னா நம்ம தம்பிள்ஸ் யூஸ் பண்ணி இல்லைன்னா நம்ம ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட். அப்போ நமக்கு வீக்கில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட் பண்ணணும்னா அப்போ நான் உங்களுக்கு என்னோட ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன், எப்படி நம்ம வீட்டிலேயே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட் பண்ணலான்னு. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மசில், நம்மளோட ஜாயிண்ட், நம்மளோட பாடி டிஷ்யூ, நம்மளோட போன், இதை எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்த் பண்ணுறது தான். ஸோ இது எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணும்? நம்ம ஒரு வெயிட்டை தூக்கி இல்லைனா ஒரு டம்பிள்ஸ் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட போனை ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி அதோட டென்சிட்டியை இது அதிகரிக்குது. ஸோ இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு எந்த ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்குது, அதுலேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுது. தென் நமக்கு ஒரு ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. நம்மளோட மசில் எல்லாத்தையுமே ஒன்று இம்ப்ரூவ் பண்ணுது. அதுக்கு மேலே நமக்கு பாடியில் ஒரு நல்ல ஒரு மெட்டபாலிசத்தை தந்து கேன்சர் வராமல் இருக்கிறது கூட தடுக்குது. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் நீங்கள் யூடியூப்பில் வேணால் பார்த்து பாருங்கள். ஸோ சேம் லைக் இதுதான். ஸோ இது நம்ம வீட்டில் பண்ணுறது மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு உள்ளதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஆட் பண்ணி தரேன் கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் இந்த மூணையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு அழகாக ஈஸியான வேலை வெயிட் கெயின் பண்ணலாம். பட் நீங்கள் எப்போவுமே ஸ்லோவாக எனக்கு வெயிட் கெயின் பண்ணால் போதும்னா நீங்கள் பெர் டேயில் கொஞ்சம் ஒரு நீங்கள் இப்போ நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டுக்கு கூட ஒரு 500 to 700 கலோரி ஆட் பண்ணிட்டா போதும். மற்ற மாதிரி எனக்கு ஃபாஸ்ட்டாக வெயிட் கெயின் பண்ணணும்னா நீங்கள் இந்த அளவு கலோரி ஆட் பண்ணணும். ஸோ இந்த அளவு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ எனிவே, நோ பெயின் நோ கெயின். இந்த வீடியோ நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் லைக் பட்டனே அடித்து உடச்சிடுங்க கைஸ். அப்போ தேங்க்ஸ் அஜின். இப்போ அஜின் நமக்கு கமெண்ட் பண்ணனால தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ மெடிக்கல் ரீதியாட்டு, அதுக்கு எந்த வேலை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஸோ ஏதாவது உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தேவைப்படுதுன்னா மறக்காமல் மஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா பிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற வீடியோவை நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போது see you on of the next video. Bye.